இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது எல்லை தெய்வங்கள். எல்லை தெய்வங்கள் மீன்ஸ் இந்த கருப்பசுவாமி, முனீஸ்வரர், அதே மாதிரி மாடசாமி, சுடல மாடசாமி, இந்த மாதிரி எல்லை தெய்வங்கள் வழிபாடு பண்ணுறது ஒரு பாசிட்டிவ் வைபே இல்லாமல் இருக்குது. ஒரு நல்ல சிந்தனைகளே ஓட மாட்டுது. எப்போ பார்த்தாலும் ஒரு வெவ்வேறு சிந்தனைகளாக இருக்குது. நான் பேசுகிற வார்த்தையாக இருந்தாலும் சரி, எது இருந்தால் என்னுடைய எண்ணங்களே எதிர்மறையாக இருக்கிறது சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் இவங்களை வழிபாடு பண்ண இப்போது நம்ம நல்லா வளர்ந்துட்டுருக்கோம். நம்ம வளரக்கூடாது தடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து காப்பாற்றக்கூடியவங்களும் இவங்க தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்களே புதுசாக ஒன்று ஆரம்பிச்சுட்டு பண்ணாதீங்க. மரபு என்ன இருக்கோ அதே நீங்கள் தொடருங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபாடு பண்ணுறாங்க. சனி பகவான் வழிபாடு பண்ணுறப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த எள்ளு முடிச்சு தீபம் ஏற்றுறாங்க. அது ஆக்சுவலாக நம்ம மரபுலே இல்லை. சனி பகவானுக்கு உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். ஸோ ஞாயிற்றுக்கிழமை சார், இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் எந்த தெய்வ வழிபாடு எடுத்துக்கும் போது வீடு எப்போவுமே சுபிக்ஷமாக இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தீங்கன்னா மேம், கூப்பிட்ட குரலுக்கு வர தெய்வமான எல்லை தெய்வங்கள் வழிபாடு. ஓகே. கூப்பிட்ட குரலுக்கு வரும். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, சாமி மேலே வந்து ஆடும். கருப்பண்ண சுவாமி, முனீஸ்வரர், இந்த மாதிரி கூப்பிட்ட க்ஷணம் கூட சொல்ல வேண்டாம். நினச்ச க்ஷணம், நினச்சா கருப்பா அப்படின்னு நினச்சா அந்த செகண்டே அப்படியே ஓடி வருவார். முனீஸ்வரா நினச்சா ஓடி வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா, எப்படின்னா வேலைக்கிழமையில் நினச்சாலே அந்த குரு பகவான் அருள் கிடைக்குமோ, இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது எல்லை தெய்வங்கள். எல்லை தெய்வங்கள் மீன்ஸ் இந்த கருப்பசுவாமி, முனீஸ்வரர், அதே மாதிரி மாடசாமி, சுடல மாடசாமி, இந்த மாதிரி எல்லை தெய்வங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அபரிமிதமான ஒரு சக்தி வாய்ந்த நம்மளுக்கு அதை கேட்குறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி வரும். அந்த ஒரு வைப்ரேஷன் வரும் பாருங்க. அதை நம்ம வார்த்தையினால சொல்ல முடியாது. கண்டிப்பாக உங்ககிட்ட நான் பேசுகிறப்ப எனக்கு ஒரு அலாதியான ஒரு வைப்ரேஷன் வரும். ஒரு எல்லை தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு அலாதியான இது. எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும், வீட்டில் வழிபடலாமா? கண்டிப்பாக வழிபடலாம். பொதுவாக அவங்களுக்கு வந்து உருவப்படம் வந்து வைக்கக்கூடாது. பொதுவாக உருவப்படம் வந்து எல்லை தெய்வங்கள் குலதெய்வமாக இருந்தால் வச்சுக்கலாம். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர் இருப்பாங்க. கருப்பசுவாமி ரொம்ப ரேராக தான் குலதெய்வமாக வருவாங்க. முனீஸ்வரர், சுடல மாடசாமி, இந்த மதுரை சைட்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரிலாம் குலதெய்வங்கள் வந்து கண்டிப்பாக வருவாங்க. குலதெய்வமாக இருந்தால் படம் தாராளமாக வச்சுக்கலாம். நான் ஒரு மானசீகமாக வழிபாடு பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தெய்வங்கள் வச்சுக்கக்கூடாது. ஓகே. அவங்கள எப்படி வழிபடலாம் இல்லத்தில் அப்படின்னா, அவங்க 2 ரூபத்தில் வந்து வருவாங்க. ஒன்று தீப ரூபமாக வருவாங்க, ஓகே. ஒன்று மனுஷ ரூபத்தில். ஏதாவது நீங்கள் வழிபாடு பண்ணுறப்ப ஏதோ ஒரு சிம்டம்ஸ் கொடுப்பாங்க. ஒரு பட்சியாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மிருகம் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கும். அப்போது நல்லா பெரிய அகலாக இருக்கணும். அவங்களெல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சிம்பிளாக இருக்கக்கூடாது. ஒரு நல்லா ஒரு ஒரு 200 ml நெய்யோ இல்லைன்னா எண்ணெய் பிடிக்கிற மாதிரி அந்த அகலில் வந்து நெய் தீபம் ஏற்றி, அதே மாதிரி அவங்களுக்கு படையல், அவல், நாட்டு சர்க்கரை, உடச்சக்கல்ல இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வாரம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. இந்த நிறைய பேர் இந்த என் பையன் நல்லா இருந்தான், திடுதிருப்புன்னு ஒரு பேய் அடித்த மாதிரி ஆகிட்டான், எனக்கு என்னவோ வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாக எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் வைபே இல்லாமல் இருக்குது. ஒரு நல்ல சிந்தனைகளே ஓட மாட்டுது. எப்போ பார்த்தாலும் ஒரு வெவ்வேறு சிந்தனைகளாக இருக்குது. நான் பேசுகிற வார்த்தையாக இருந்தாலும் சரி, எது இருந்தால் என்னுடைய எண்ணங்களே எதிர்மறையாக இருக்கிறது சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் இவங்களை வழிபாடு பண்ண அப்பரிமிதமான பலன். ஏன்னா அவங்க எல்லை காக்கும் தெய்வம். கண்டிப்பா. அப்போ நம்ம இதை ஏன் வீட்டை காக்க மாட்டாங்கன்னு இந்த ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சபரிமலைக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேங்காய் உடைச்சிட்டு போவாங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. வீட்டில் தேங்காய் உடைச்சிட்டு போவாங்க. ஏன் உடைச்சிட்டு போகிறாங்க யாருக்குமே தெரியாது. கருப்பசாமி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விரதத்தை மேற்கொள்கிறப்போ ஸ்திரீகள், அதாவது பெண்கள் வந்து குழந்தையோட தனியாக இருப்பாங்க. அவங்களுக்கு பாதுகாப்புக்கோசரம் யாரை கருப்பா நீ இங்கே பாதுகாப்பாரு, நான் ஐயனை தரிசனம் பண்ணிட்டு வர வரைக்கும் நான் ஐயப்பனை தரிசனம் பண்ண போகிறேன், என் குடும்பத்தை நீ தான் காப்பாற்றணும்
இந்த தேங்காவை நான் உடைச்சிட்டு போகிறேன். அது ஒருத்தவங்க ஒரு வழக்கம். சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த கல்லில் நல்லா மஞ்சள்லாம் பூசி, குங்குமம் ஆமா. வச்சு, அது மேலே அதுல தேங்காய் தேங்காய் உடைச்சிடும். அந்த தேங்காய் உடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கருப்பா நீங்க நிற்கிற. ம். இல்லைன்னா முனீஸ்வரர். க மு மு மோஸ்ட்லி காவல் கருப்பு சாமி தெய்வங்கள். தான். ம். கருப்பு சாமி தான் அங்க காவலா நிப்பேன். அப்புறம் அங்க 18ஆம் படி ஏறுறதுக்கு முன்னாடி அங்க கருப்பு சாமிக்கு தேங்காய் உடைச்சிட்டு தான் 18 படி ஏறுவாங்க. காரணம் என்னன்னா, அந்த குடும்பத்த அவர் காப்பாரு. ம். அதே மாரி இந்த ம் சில பேருக்கு இந்த ப இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கும். இந்த மது, ஆமா. அந்த பழக்கம்லாம் வந்து இப்பலாம் நெறைய மெடிசின் சொல்றாங்க. அந்த மெடிசின்ல நிவர்த்தி பண்ண முடியாதது கூட இவர் நிவர்த்தி பண்ணி குடுப்பார். இந்த முனீஸ்வரர், கருப்பண்ண சுவாமி இந்த மாரி எல்லை தெய்வங்கள வழிபாடு பண்ண, இந்த ஞாயிற்றுக்கிழமையில அவருக்கு பிடிச்சதே அந்த வஸ்து தான். அந்த மது இதுதான். மதுவும் மாமிசம் தான். அவருக்கு வைக்கிறப்ப என்ன ஆகும்னா, இது வந்து இல்லத்தில வழிபாடு பண்ண முடியாது. நம்போ இதுக்கு தான் போணும். அவங்க என்ன எங்க அருகாமையில இருக்கோ அந்த ஆலயத்துக்கு போயிட்டு, இந்த கெட்ட பழக்கம்லாம் வீட்டுக்காரர் விடணும் அப்டின்னா, அத அவருக்கு படைச்சு ஒரு கயிறு குடுப்பாங்க. கருப்பு கயிறோ, அந்த கோயில் வழக்கத்துக்கு ஏத்த மாரி குடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத அவர் கட்டிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் குடிக்கிறப்பயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அத குடிக்கவே தோணாது. ஓகே. குடிக்கிறப்பயே பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டிமென்டிக்கா அது ஒரு ஃபீலே இருக்காது. ஐயோ! ஏன்டா குடிச்சோம் தூக்கி உடைக்கிறோம் அந்த மாரி இருக்கும். கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல புத்திய குடுக்கக்கூடியவர் அவர். அதே மாரி வந்து இந்த இந்த பில்லி இந்த மாந்திரீக ரீதியா சொல்றேன். இந்த பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாரிலாம் சொல்லுவாங்க தெரியுங்களா? ம். இதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியவங்களும் இவங்க தான். ஓகே. ஒருத்தவங்க இப்போ நம்ம நல்லா வளர்ந்துன்னு இருக்கோம். நம்ம வளரக்கூடாது தடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து காப்பாத்தக்கூடியவங்களும் இவங்க தான். இப்ப இத்தன தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட நம்ம போராடணும். பலன் தரமாட்டாங்கன்னு இல்ல. நம்ம ஃபைட் பண்ண தான் நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்கும். ம். இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பக்தியா இருக்குமா, மனசார கூப்பிடுறோமா, நம்ம ம். மனசறிய கூப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வந்துருவாங்க. ஓகே. இவங்களுக்கு உண்டான ஸ்பெஷலே சொல்றதுக்கு வந்து வார்த்தையே கிடையாது. அது சொல்லிக்கிட்டே போலாம். அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது மேம், ஒரு எபிசோட் பத்தாதுல்ல. எபிசோடுன்னு இல்ல. ஒரு கருப்பு சாமி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவருக்கே ஒரு 100 எபிசோடு போடலாம் நம்ப. ஓகே. முனீஸ்வரர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவருக்கு 100 எபிசோடு போடலாம். ஏன்னா, தடைகள தாண்டி அவங்க பண்ண என்ன சொல்றது மேம், இது அந்த மாரி அப்பரிமிதமான விஷயங்கள். கண்டிப்பா. இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, சிவனோட ஒரு சொரூபம் தான். எல்லை தெய்வங்கள்ன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு சுவாமியோட ரூபம். ம். ஆனா, இவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்குமே கிடையாது. கண்டிப்பா. அதான் உதாரணத்துக்கு நான் அந்த ஐயப்பன் கோயில் சொன்னேன். இந்த மாரி நெறைய மிராக்கிள் வந்து நெறைய பேர் லைஃப்ல வந்து என்ன சொல்றது மேம் பண்ணியிருக்காங்க. ஓகே. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முந்தா நேத்து கூட ஒருத்தவங்க வீட்ல வந்து ஜாதகம் பார்க்க வந்தாங்க. எங்க வீட்ல ஒரு முன்னாடிலாம் போனா ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கும். போனா நாங்க நல்லா இருந்தோம், சுபிக்ஷமா இருக்கோம். ஒரு 4 வருஷமா என்னன்னு தெரியல டவுனா இருக்கோம். என்னன்னே எங்களுக்கு தெரியல அப்டின்னாங்க. நீங்க போய் இந்த இந்த இன்னைக்கு சொல்ற ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு நீங்க பக்கத்துல ஏதாவது முனீஸ்வரரோ, என்ன தெய்வம் எல்லை தெய்வம் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்கன்றேன். நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்றாங்க. நாங்க பழைய பழைய எப்படி இருந்தோமோ, அது இன்னைக்கு உணர முடியுதுங்க, அந்த கோவில்ல. ஓகே. இப்போ நிதர்சனமா இப்போ நான் சொல்றது 2 நாள் முன்னாடி சொன்னேன். இன்னைக்கு போயிட்டு வந்தாங்க. அவங்க அருகாமையில இருக்கக்கூடிய முனீஸ்வரர் கிட்ட. அங்க போறப்பயே உங்களுக்கு ஒரு வைப்ரேட் ஒரு நிறைவு வந்ததுங்க. கண்டிப்பா நான் இந்த வழிபாடு பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கோயிலுக்கு வர பார்க்குறேன். இல்லைன்னா, நீங்க சொல்ற மாரி இல்லத்திலேயே அந்த தெய்வத்து பேர சொல்லி, முனீஸ்வரா, கருப்பா போதும் அவ்வளோதான். ஒரே வார்த்தை. உங்களுக்கு என்ன தெய்வமோ, ம். அந்த எல்லை தெய்வத்த பேர சொன்னாலே, ஓடோடி அங்க வந்து நிக்கும், நம்மள காக்கும். எந்த எதிர்மறையான ஒரு இதுவும் இருக்காது. இதெல்லாம் தான் வந்து அருள் வாக்கா சொல்லுவாங்க. இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அருள் வாக்கு சொல்றேன், குறி சொல்றேன்னுவாங்க. இந்த தெய்வங்கள் தான் வந்து அவங்களுக்கு மனுஷ ரூபமா வந்து என்ன சொல்றது மேம், அருள் வாக்கு சொல்லுவாங்க. ஓகே. ஓகே. தெய்வமே சாட்சாத் மனுஷன்கிட்ட வந்து அந்த அருள் வாக்கு சொல்றது. இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமையில பார்த்தீங்கன்னா, இல்லத்தில பார்த்தீங்கன்னா, இந்த எல்லை தெய்வங்கள் ஓகே. முனீஸ்வரர், கருப்பண்ண சுவாமி, மாடசாமி இந்த மாரி தெய்வங்களோட ஸ்லோகங்கள், இந்த மாரி பாடல்கள்லாம் கேட்கறப்போ, ஒரு அபரிமிதமான பலன் வந்து கண்டிப்பா நடக்கும் மேம். சூப்பர். பொதுவா நான் இந்த இதில வந்து கடைசியா நான் சொல்லக்கூடியது, இந்த 7 கிழமையில நம்ம பார்த்தது கடைசியா நான் சொல்ல விரும்புவது 3 விஷயம் தான். ஓகே. பக்தியோட பண்ணுங்க. அதாவது வேத மந்திரம் என்ன சொல்றதுன்னா, ஸ்ரத்தையா தேயம், அஸ்ரத்தையா தேயம் 2ஆ பிரிக்குது. உனக்கு மனப்பூர்வமா அது பண்ண பிடிச்சா பண்ணு. இல்லையா பண்ணாத. மத்தவனையும் நீ கெடுக்காத. ம். முதல் விஷயம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீங்களே புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சுட்டு பண்ணாதீங்க. மரபு என்ன இருக்கோ அதையே நீங்க தொடருங்க. ஓகே.
இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சனிக்கிழமையில சனி பகவான வழிபாடு பண்ணுறாங்க. சனி பகவான் வழிபாடு பண்ணுறப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த எள்ளு முடிச்சு தீபம் ஏத்துறாங்க. அது ஆக்சுவலா நம்ம மரபுலே இல்ல. சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விசேஷம். நல்லெண்ணெய் வந்து திரி போட்டு தான் ஏத்த சொல்லியிருக்கே தவிர்த்து, அந்த முடிஞ்ச மாரி போட்டு ஏத்துன்னு சொல்லவே இல்ல. இதெல்லாம் காலத்தில நம்பளால உருவாக்கப்பட்டது. அதனால வந்து என்ன சொல்றது, அந்த மாரி புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணி ஆரம்பிக்காதீங்க. என்ன நம்ம இந்து சனாதன தர்மத்தில சொல்லியிருக்கோ, அத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா என்ன வேணா நீங்க பண்ணுங்க. எந்த சாமி வேணா வழிபாடு பண்ணுங்க. சிவன வழிபாடு பண்ணுங்க, அம்பாள் வழிபாடு பண்ணுங்க, முருகர், விநாயகர் எந்த தெய்வங்கள் வேணா வழிபாடு பண்ணுங்க. ஆத்மார்த்தமா மனசார அவங்கள சரணாகதி அடைங்க. ஓகே. சரணாகதி மீன்ஸ் அவங்கள வந்து மனப்பூர்வமா நம்புங்க. சரணாகதிக்கு உண்டான அர்த்தம் என்னன்னா, மனப்பூர்வமா நான் உன்ன நம்பிட்டேன் மலை போல நம்புங்க. அப்போ அது கிடைக்கிற பலனே உங்களுக்கு வந்து நீங்களே உணரலாம். கண்டிப்பா, அதே கண்டிப்பா. மாரி பொதுவாவே இந்த 3 மூர்த்திகள் மேல எதுவும் கிடையாது. வாகர்த்தா இவ சம்பிருத்தோ வாகர்த்தப் பரிவர்த்தயே ஜெகதப் பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. இந்த லோகத்துக்கே 3 தெய்வங்கள் பிரதானம். அதாவது சரஸ்வதி பிரம்மா, லக்ஷ்மி நாராயணர், பார்வதி பரமேஸ்வரர். 3 பேர் தான் காமன் பொதுவாவே. கண்டிப்பா. அதே மாரி குரு. அதான் நான் சொன்னேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம். அப்போ நீங்க என்ன சொல்றது? என்ன தெய்வம் வேணா வழிபாடு பண்ணுங்க. நீங்க எந்த தெய்வத்த வழிபாடு பண்றப்போ 3 விஷயங்கள். முதல்ல ஓம் கம் கணபதயே நமஹ. விநாயகர் வழிபாடு பண்ணாம நம்ம இந்த தெய்வத்த வழிபாடு பண்றப்போ அவர் நிர்விக்னத்த குடுத்துருவார். பரிகாரம் நீங்க 7 வாரத்துல எப்ப வேணா வழிபாடு பண்ணலாம். முக்கியமா ஒரு திதியில தான் விசேஷம், சங்கடஹர சதுர்த்தியில. அது அது தனியா நம்ம அது இப்போ சொல்லிக்கிட்டே போனா போயிட்டே இருக்கும். அப்போ என்ன, நீங்க எந்த 7 கிழமையில நீங்க எந்த கிழமையில என்ன வழிபாடு பண்றதுக்கு முன்னாடி, முதல்ல உங்க குலதெய்வத்த மானசீகமா நெனச்சுக்கோங்க. கண்டிப்பா. அதுக்கப்புறம் ஓம் கம் கணபதயே நமஹ அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளையார மனப்பூர்வமா பிரார்த்தனை பண்ணி, அந்த கிழமைக்கு உண்டான தெய்வத்த நீங்க வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த நீங்க நினைக்கக்கூடிய அந்த பிரார்த்தனைன்றது அபரிமிதமா வெற்றி அடையுங்க. சூப்பர், சூப்பர். அதாவது 7 கிழமைகளுக்கும் எந்த தெய்வத்தை வழிபடலாம், அதை எப்படி முறையா வழிபடலாம், அப்படி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு என்ன மாதிரியான சுபகாரியங்கள் நடக்கும், சுபிக்ஷமான அனுகூலங்கள் கிடைக்கும்னு ரொம்ப அற்புதமா நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி, நன்றி சார். நன்றி, நமஸ்காரம் மேம். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.